ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ். அதாவது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸை வச்சு எப்படி ஒர்க் க்ளோஸை மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 வருஷமாக வீடியோ போடாமல் இருந்ததுனால நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் போடாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னே கொடுத்த சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் அதிகமாகவே ஒர்க்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ இந்த டிசைனை பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒர்க் தான். இப்போ ஸ்டிச்சிங் எதுவுமே இல்லாமலேயே நம்ம ஒர்க்கை எப்படி மேக் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படின்றத பற்றி நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்லீவ்ஸுக்கு இந்த டிசைனை மேக் பண்ணிவிட்டு பேக் நெக்லேயும் இந்த டிசைனை மேக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 3 ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? 3 ஷேப்பில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோனு. அதுக்கப்புறம் இது லீஃப் டைப். ஓகேவா? இந்த லீஃப் டைப்பில் ஒரு ஃபிட்டிங் ஸ்டோனு, அப்புறம் ஸ்கொயர் டைப். ஓகேவா? இந்த 3 டைப்பில் நான் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ப்ளஸ் டைப்பில் ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறமா சைடில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். ஓகேவா? அதுக்காக தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, க்ளூவை கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுனால கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் க்ளூவை அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மறுபடியும் நான் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரவுண்டு ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டு ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் இந்த இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ளஸ் டைப்பில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற சைடில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் பண்ணுறது கரெக்டாக வரும். அதுக்காக தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் நான் அந்த லீஃப் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபிட்டிங் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இருக்கிற கேப்லேயும் மறுபடியும் ரவுண்டு ஸ்டோனையும் அந்த லீஃப் டிசைனையும் அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்பவே கிராண்ட் லுக்கு தரும். ஓகேவா? இதே மாதிரியே நம்ம நிறைய டைப்பில் அதாவது ஸ்டோன்ஸ் டைப்பில் இருக்கும் இல்லையா, கலர் ஸ்டோன்ஸ், அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து நான் ஜர்கான் ஸ்டோனையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜர்கான் ஸ்டோன் எப்பயுமே ஃபஸ்ட்டு பேஸை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ன்றது ரொம்பவே சூப்பராக காட்டி கொடுக்கும். ஓகேவா? இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்றதே கிடையாது. நார்மலான பீப்புள்ஸ், அதாவது நார்மலாக பிகினராக இருக்கிறீங்கனாலுமே நீங்களே இந்த டிசைனை ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமாவும் கூட இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துல நான் ஸ்கொயர் ஷேப்லேயும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து நான் ஜர்கான் ஸ்டோனை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிசைன்லேயே. இதை நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், இது பேஸையும் நான் அந்த ஜர்கான் ஸ்டோனையும் மாற்றி வச்சு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் மறுபடியும் ஒரு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக அந்த க்ளூவோட ஒட்டிக்கும். ஓகேவா? நீங்கள் நான் சாம்பிள் காட்டுறதுனால தான் க்ளூவை கம்மியாக அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா லாங் டைமாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த டிசைனை இப்போவே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் லுக்கு உண்மையாகவே சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த டிசைன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த ஆல் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.